2026 ஜூன் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் 1 6 சுக்கிர பகவான் 2 இருக்கின்றார். தனாதிபதி புதன் வலுப்பெற்று இருக்கின்றார். 5 2 வலுப்பெற்று இருக்கக்கூடிய நிலையில் புதனும் சுக்கிரனும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருகிறார்கள். மாதம் 1ஆம் தேதி பின்வீரவிலேயே குரு பகவான் பெயர்ச்சியாகி 3க்கு செல்கின்றார். இனி இதுவரைக்கும் குரு பகவான் 2 இருந்தவர் 3க்கு சென்றாலும் கூட இனிமேல் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 7 9 11ஆம் வீட்டுகளில் விழுவதால் மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். லாபசனியால் இதுவரைக்கும் லாபம் அடையாத ரிஷபராசிகாரர்களுக்கு இனிமேல் லாபம் உறுதியாக ஏற்படும். அதற்குண்டான ஒரு படிப்பினைகளையும் அஸ்திவாரங்களையும் இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மாத ஆரம்பத்திலேயே சுகாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருப்பதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க இருக்கிறாரு. மேலும் இந்த 4ஆம் வீட்டில் கேது சுயசாரம் பெற்று இருப்பதனால ரிஷபராசிக்காரர்களே, நீங்க விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். 12ல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு 7 மற்றும் 12 மாத பிற்பகுதியில் உங்க ராசிக்கே வர்றதுனால கணவன் மனைவிக்கு உள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாழ்க்கை துணைவருடைய ஒரு ஒற்றுமை ஏற்படும். இதுவரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் இந்த ஜூன் மாதத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமேல் படிப்படியாக முன்னேற்றம் என்பது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுயசாரம் பெற்று இருக்கிறதால தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இந்த 2026ல இருக்குங்க. இந்த மாதத்துல அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க ஈடுபடுவீங்க. 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் மாச பிற்பகுதியில ஜூன் மாத பிற்பகுதியில் பேச்சை போவாரு. சுக்கிரன் குரு சேர்ந்து 3ல இருக்கிறதுனால ஒரு முயற்சி அதீத முயற்சிகளை இந்த மாதத்துல நீங்க செய்வீங்க. இந்த சந்திர பகவான் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக உங்களுக்கு இருப்பதனால புதிய முயற்சிகள்ல அந்த நாட்கள்ல நீங்க தவிர்த்துக்கலாம். புதிய நபர்களிடம் பழகுவதும் கொஞ்சம் கவனமாக பழக வேண்டும். இந்த 3 நாட்கள் மிகவும் கவனமாக இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. அதற்கு பிறகு புதனாகப்பட்டவர் மாதம் முழுவதும் இந்த 2ஆம் வீட்டிலே இருப்பதனால நல்ல வலிமையான வருமானமும் சிறந்த பேச்சு திறமையும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஆயிரும். இந்த மாசமே ஒரு செழிப்பான மாசமா ரிஷபராசிக்காரர்கள் இருக்கு. ஒரு அடிப்படையா இந்த மாசத்துல எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் எல்லாமே படிப்படியாக நீங்குதுங்க. வளர்ச்சியை நோக்கி நீங்க போறீங்க. இந்த லாபசனிகள் கொடுக்கக்கூடிய வளர்ச்சி எல்லாமே நிரந்தரமான எதிர்காலத்துக்கு பயனுள்ள வகையில இருக்கும். அடுத்த வருஷம் 7ரை சனி ஆரம்பிச்சாலும் அதுக்கு முன்னதாகவே உங்களுக்கு படிப்படியாக எல்லாமே நல்லபடியா நடக்குதுங்க. இந்த மாசம் ஒரு சிறப்பான மாசமே ரிஷபராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திங்க. மிக்க நன்றி. ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஜோதிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அழுத்திங்க. மாதம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், நன்மையே நடக்கும். நன்றி.